Hello friends, welcome to Fantasy Guru Devilan YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள்ல கொடுங்க. போறக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 43வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமோட 7 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மேட்ச் டீம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அபிஷியல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க எடுத்து உங்களுக்கு கொடுக்குறது. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. இதே பர்டிகுலர் டேட்ல வந்து பார்த்தோம்னா 2 மேட்ச் நடக்கிறதுக்கு மதியம் 3:30க்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் நடக்க இருக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல வந்து டெல்லி இந்த இடத்துல வந்து நடக்க இருக்குதுங்க. ஓகே, இந்த டீட்டெயிலா உள்ள போறதுக்கு முன்னாடி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டாஸ் வின் பண்ணவங்க பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்களா பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்களா, ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சு ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு முக்கியங்க. ஏன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்தோம்னா பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க வந்து ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டபிள் ஆப் இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி ப்ளே பண்ணா போதும் அதிக மணி வின் பண்ணலாம். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. முழுக்க நீங்க டெபாசிட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க வேட்ல வந்து ஏறிக்கும். ₹1 கூட GSTங்கிறத இவங்க பிடிக்க மாட்டாங்க. ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, அடுத்ததா 7 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இது முழுக்க டெமோ டீம் தான். இந்த டீமை பார்த்து இந்த மாதிரிலாம் டீமை கிரெடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாட்டுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரிலாம் டீமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றேன். இதே டீமை அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்ல கிடையாது. இல்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் இதே டீமை ட்ரை பண்றேன்னு வச்சுக்கேன், தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்க ஓன் ரிஸ்க் தான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட், இஷான் கிஷான், பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், நீலன் வாதர் அண்ட் ஜாக் ஃபர்ஸ் மேக்ரான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல பீயூஷ் சாவ்லா, முகேஷ் குமார் அண்ட் கோட்ஸி இவங்க வந்து பிக் பண்ணுவோம். இதுல ஒரு கேப்டன் ஆப்ஷன் சூரியகுமார் யாதவும் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் முகேஷ் குமாரையும் கொடுத்துருக்காங்க. இதே நான் அப்படியே ட்ரை பண்ணேன்னு கிடையாது. இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நான் வேற சேஞ்ச் பண்றேன்னா தாராளமா நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. இல்ல பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணாலும் நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போ அடுத்த ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஷாய் ஹோப் அண்ட் ரிஷன் பந்த். பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பிலிப் ஷா, டிம் டேவிட், ஜாக் ஃபர்ஸ் மேக்ரான், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் முகமது நபி அண்ட் அக்சர் பட்டேல். பவுலர் ஆப்ஷன்ல குல்தீப் யாதவ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டன் குல்தீப் யாதவும் வைஸ் கேப்டன்ல பீயூஷ் சாவ்லாவும் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அப்ப அடுத்ததா மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் மூணாவது டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட், இஷான் கிஷான், அபிஷேக் பூரல். அதே பேட்டிங் ஆர்டர் வந்தோம்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பீயூஷ் சாவர் அண்ட் ஜாக் ஃபர்ஸ் மேக்ரான், ட்ரிஸ்டன் ஸ்டப். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல். பவுலிங் ஆர்டர்ல பீயூஷ் சாவ்லா அண்ட் ஆண்ட்ரன் நூட்ரிச் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல அக்சர் பட்டேல் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரிஸ்டன் ஸ்டப்புக்கும் வந்து கொடுத்துருக்கோம். இதுல நாலாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இஷான் கிஷான். பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, டிம் டேவிட் அண்ட் ஜாக் ஃபர்ஸ் மேக்ரான் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல பீயூஷ் சாவ்லா, பும்ரா, முகேஷ் குமார், ஆண்ட்ரன் நூட்ரிச், கோட்ஸி
இவங்களை வந்து பிக் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன் இஷான் கிஷானுக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேப்பா, அடுத்ததா அஞ்சாவது டீமை பத்தி பார்ப்போம். அஞ்சாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட், பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், பியூஷ் ஷா, திலக் வர்மா, ட்ரெஸ்டன் ஸ்டாப் அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆர்டர்ல பும்ரா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அஹமத் இவங்களை வந்து பிக் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் டீம்ல சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அக்சர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து இன்னொரு சேஞ்ச் பண்றீங்கன்னா ரிஷப் பந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. அப்படி இல்லை ஹர்திக் பாண்டியா இவங்களை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததா ஆர்ஆர் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சாய் ஹோப் அண்ட் ரிஷப் பந்த், இஷான் கிஷான். பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ், ஜாக் ஃபயஸ் மேக்ரம் அண்ட் ட்ரெஸ்டன் ஸ்டாப் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் அண்ட் ஹார்திக் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல பியூஷ் சாவ்லா அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல ரிஷப் பந்த் கேப்டனாகவும் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு சேஞ்ச் தேவைப்படுச்சுன்னா ஜாக் ஃபயஸ் மேக்ரம் வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன்ல கொடுத்து பாருங்க. ஹார்திக் பாண்டியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட் அண்ட் இஷான் கிஷான். பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பியூஷ் சாவல் அண்ட் ஜாக் ஃபயஸ் மேக்ரம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. பவுலிங் ஆர்டர்ல பும்ரா, குல்தீப் யாதவ் அண்ட் கலீல் அஹமத் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் வைஸ் கேப்டனாகவும் ஜாக் ஃபயஸ் மேக்ரம் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு சேஞ்ச் தேவைப்படுச்சுன்னா பும்ராவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க அண்ட் கலீல் அஹமதுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தி பார்த்துட்டோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முழுக்க அபிஷனல் லைனர்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா. அபிஷனல் லைனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன். மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கீங்க. இந்த டீமை வந்து நீங்க அப்படியே கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் டீம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.